செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், ஏற்கனவே கேட்டோசாட், டெலியோஸ் போன்ற பல்வேறு செயற்கைக்கோள்களை, வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியாவில் உள்ள ராக்கெட் மூலமாக அனுப்புவது அப்படின்றத நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் புரோபா 3 அப்படின்ற இந்த செயற்கைக்கோளை விண்ணில் PSLV C-59 ராக்கெட் சுமந்து கொண்டு செல்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதோடு தற்போது அதோடைய பாதை எங்க இருக்கிறது, அதோடைய பயணம் எங்க இருக்கிறது? ஏற்கனவே 2-3 கட்டங்களை வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்களே, தற்போது அதோடைய நிலவரம் என்ன? வேதவள்ளி, புரோபா 3 செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் அனுப்பப்பட்டது. 23 வருடங்களுக்கு முன்பாக 2001ஆம் ஆண்டு புரோபா 1 அப்படிங்கிற மிஷனையும் இஸ்ரோ தான் அனுப்பியது. புரோபா 1 என்கிற மிஷனை 2001லேயே PSLV ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக அனுப்பினோம். இந்நிலையில இன்னும் வெறும் 10 நிமிடங்களுக்குள்ளாக இந்திய நேரப்படி 4:23 மணியளவுல அவர்கள் திட்டமிட்டது போல 1267 கிலோமீட்டர் உயரத்திற்கு நிலைநிறுத்துவதுதான் இந்த ஒட்டுமொத்தமான திட்டம். தற்போது வரை நீங்க கேட்டது மாதிரி அவர்கள் திட்டமிட்ட பாதையில ராக்கெட் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. PSLV ராக்கெட்டை பொறுத்தவரை 4 பாகங்கள் இருக்கிறது. அந்த 4 பாகங்கள்ல 3 பாகங்கள் ஏற்கனவே கீழே விழுந்து விட்டது, கடலுக்குள் விழுந்து விட்டது. ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் முன்பகுதியில செயற்கைக்கோளை பத்திரமாக தற்போது விண்வெளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 8 நிமிடங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக இந்த செயற்கைக்கோள் பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி சுற்றுவட்ட பாதைக்கு நோக்கி நிலைநிறுத்தப்படும். விஞ்ஞானி முத்து கூறிய போல 600 கிலோமீட்டர்ல இருந்து 60,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுற்ற போகுது. செயற்கை வடிவத்தில செயற்கைக்கோள் சூரிய கிரகத்தை உண்டாக்கும். அதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக திட்டம். பொதுவாகவே இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் ஸ்ரீஹரிகோட்டால இருப்பாங்க. ஆனால் இந்த முறை புரோபா 3 செயற்கைக்கோளுக்காக பெல்ஜியத்தில் இருந்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் அமர்ந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நேற்று ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 24 மணி நேரத்திற்கு திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில அடுத்த ஒரு 8 நிமிடங்களுக்குள்ளாகவே திட்டம் முழுமையாக வெற்றி அடையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை சுற்றுவட்ட பாதையை நோக்கி திட்டமிட்டபடி சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் இஸ்ரோவினுடைய தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வேதவள்ளி, சூரியனை ஆய்வு செய்வதற்காக பல விஞ்ஞானிகள், பல நாடுகள் எத்தனையோ திட்டங்களை அனுப்பினாலும் இந்த புரோபா 3 அப்படிங்கிற இந்த திட்டம் மிகவும் ஒரு தொழில்நுட்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம். பொதுவாக ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வருது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் செயற்கைக்கோளாக சுற்றும். ஆனா இப்ப அனுப்ப போற செயற்கைக்கோளை பொறுத்தவரை 2 செயற்கைக்கோள்கள் இருக்கும். இந்த 2 செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் இடைவெளியில ஒரு இணையாக மேல சுற்ற வேண்டியிருக்கும். ஒரு செயற்கைக்கோள் சூரியனை மறைக்கும், மற்றொரு செயற்கைக்கோள் சூரியனில் உள்ள தரவுகளை தொலைநோக்கி மூலமாக சேகரித்து பூமிக்கு அனுப்பும். இதன் மூலமாக சூரியனில் இருந்து வெளிப்படும் சூரிய புயல்களை நம்மால் கண்காணிக்க முடியும். இன்னும் 6 நிமிடங்களுக்குள்ளாகவே திட்டம் ஒட்டுமொத்தமாக முடிவடையும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். வேதவள்ளி, இன்னும் 6 நிமிடத்திற்குள்ளாக வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்ற வாக்கியத்தை நாம் அவர்களிடமிருந்து கேட்போம் என்று நம்பலாம். இணைப்பில் இருங்க பாலவெற்றிவேல், தொடர்ந்து பேசலாம். இஸ்ரோவின் ஒரு அங்கமான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் மூலமாக வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வணிக ரீதியாக விண்ணில் செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக சூரியனை ஆராய்வதற்காக புரோபா 3 என்ற இரட்டை செயற்கைக்கோள்களை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. அதனை PSLV C-59 ராக்கெட் தற்போது சுமந்து விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. புரோபா 3 அந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்கும் இது 550 கிலோ எடை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. சூரியனுடைய ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்கிற விதமாக இந்த இணை செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.